வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பசுமாடு ஸ்ரீ லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறது. பசுமாடு வால் பகுதியில் ஸ்ரீ மகாலட்சுமி குடிக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பசுமாட்டை வதம் செய்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல். ஒரு நாள் பசு வதை செய்யும் இடத்தில் ஒருவன் கோமாதாவை கூட்டிகிட்டு போகிறான். அதை வதம் செய்து அதை மார்க்கெட்டில் விலைக்கு விற்று அந்த பணத்திற்காக ஒரு உயிரை கொல்ல துணிந்தான். பசுமாடுக்கு தெரிஞ்செடுத்தோம், நம்ம கொல்றதுக்காக தான் இவன் நம்ம மாமிசத்தை விற்பதற்காக தான் நம்மளை கொண்டு போகின்றான் என்று. அவன் வளர்த்த பசுமாடு தான் அது. அது பாவம் கண்ணீர் விட்டு அழலை, சிரிச்சது. உடனே அதை கொண்டு போகும் அந்த நபர் கேட்குறாரு, நீ ஏன் சிரிக்கிற? உன்னை கொல்ல போகின்றேன் நான். அப்படி இருந்தும் உனக்கு தெரியும் நான் உன்னை கொல்ல போகிறதே, அப்படி இருந்தும் ஏன் சிரிக்கிறேன் என்று அந்த பசுமாடு கிட்ட கேட்குறான். நான் ஒரு பாவமும் யாருக்கும் செய்ததில்லை. நான் சாதுவான குணம் கொண்டவன். எந்த தப்பும் செய்யாமல், யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்காமல் நான் மற்றவர்களுக்கு குழந்தை முதல் கொண்டு முதியோர் வரை நான் பால் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகள் வளர அவங்களுக்கு சத்து கிடைக்க நான் பால் கொடுக்குறேன். என்னோட பால் மூலம் தயிர் வெண்ணெய் எடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. என்னுடைய சாணத்தை கூட விடுவதில்லை. அதையும் நீங்கள் அடுப்பெரிக்க பயன்படுத்துகிறீங்க, சமையலுக்கு அந்த சாணத்தை. நான் என்ன தவறு செய்தேன்? என்னை ஏன் நீங்கள் வதம் செய்ய என்னை கொல்வதற்கு ஏன் கூட்டிட்டு போறீங்க? ஒரு பாவமும் செய்யாத எனக்கு இந்த கதி என்றால், என்னை கொன்று என் மூலம் சம்பாதித்து என் மாமிசத்தை உண்ணும் உனக்கு என்ன கதி? உன்னுடைய சாவில் எப்பேற்பட்ட துன்பத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்று அந்த பசுமாடு கேட்குது. என் சாணத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, என் மூலம் நீங்கள் பொருளீட்டுறீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது கூட உங்களுக்கு பத்தலையா? என்னை கொன்று என்னை கொன்று தான் அதில் வரும் பணம் உங்களுக்கு நிறைய போகின்றதா என்று அந்த பசு சிரித்தது. எனக்கே இந்த கதினா, என்னை கொன்று என் மாமிசத்தை எடுத்து உண்ணும் உனக்கும் உண்பவருக்கும் அவங்க இறப்பில் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அவங்கள அனுபவிக்க போகின்றார்கள் என்று அந்த பசுமாடு அவனை பார்த்து சிரிக்கின்றது. பசுவதம் செய்வது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். பாவம். பசு ஆகட்டும், எந்த உயிரினங்கள் ஆகட்டும், வதம் செய்வது ரொம்ப தவறான விஷயம். பசு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த பசு வளர்க்குறவங்களே அதை ஒன்று வித்துடுறாங்க, இல்லை வதம் செய்து அந்த மாமிசத்தை வித்துடுறாங்க. அவங்களுக்கு பாவ மூட்டை அதிகரித்து கொண்டே போகின்றது. எல்லாத்துக்குமே நோயில் காண்பிக்கும். என்னதான் இப்படி பாதகமெல்லாம் செயல்லாம் ஈடுபட்டால் இறைவன் சும்மா இருக்க மாட்டான். பாதக செயல் செய்பவர்களுடைய பாவம் மூட்டைகள் சுமந்து கொண்டே போவாங்க. இறக்கும் பொழுது சுமை அதிகமாக இருக்கும். பாதகனே, இதனால் நீ நன்றாக வாழ முடியும் என்று நினைக்கிறாயா என்று பசுமாடு கேட்குது. உன்னுடைய மரணம் மிக கொடூரமாக இருக்கும். கடவுளையாக நினைத்து என்னை வழிபடும் மக்கள் எங்கே? என்னை வளர்த்து என்னை நீ கொல்லப் போகும் நீ எங்கே? நீ திருந்தலைன்னா கண்டிப்பா உன்னுடைய மரணம் மிக கொடூரமாக இருக்கும் என்று சொல்லி அந்த பசுமாடு சிரிக்கின்றது. இதை கேட்டும் அந்த பசுமாட்டை வளர்த்த எஜமான் திருந்தவில்லை என்றால் இறைவன் கூட மன்னிக்க மாட்டான். கண்டிப்பா
பசுமாட்டை வதம் செய்பவர்களுக்கு 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் பாவங்கள் தீராது, தொடர்ந்து வரும். அவங்க வம்சம் வளராது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். எவ்வளவுதான் பணம் செல்வம் இருந்தாலும் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால எந்த ஒரு ஜீவனையும் கொள்வதை நாம் விட்டுவிட வேண்டும், துன்புறுத்தக்கூடாது. எந்த ஒரு ஜீவனையும், நாயாகட்டும் பூனையாகட்டும், எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே, அதை கொல்லக்கூடாதுங்க. அதுவும் பாசத்துக்கு ஏங்குது. அப்பேற்பட்ட ஜீவன்களிடம் நம் அன்பு காண்பிக்க வேண்டும். பசு வதம் செய்வது பாவத்திலும் பாவம். 7 ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் தீரவே தீராது. நீங்கள் எவ்வளோதான் தான தர்மங்கள் செய்தாலும் உங்கள் பாவம் குறையவே குறையாது. இந்த பதிவு ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாது, மேலும் பசுவை வதம் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். யார் மனமும் புண்படுறதுக்காக நான் இந்த பதிவு கொடுக்கல. ஏன்னா சிலவங்க தெரியாமல் சில தவறுகள் செய்வாங்க. அதைக்கு இந்த பசு வதம் செய்கிறதுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. தெரிந்துதான் அந்த பாவத்தை செய்யும் பொழுது இறைவன் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டான். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.